சும்மா சொல்லுங்க. ஆனா படம் நல்லாவே இல்ல. நான் போங்க. என்னாச்சு? இல்ல எனக்கு பிடிக்கல. நல்லா இல்லைங்க. எனக்கு பிடிக்கல. 250 வேஸ்ட். அவ்வளவுதான். கொஞ்சம் பழைய காலத்து கதையை சொல்லிட்டாங்க, அதான் நல்லா இருக்கு. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகா போச்சு. அதுக்கப்புறம் இது கம்பேக் அந்த அளவுக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனஸ்டா நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேண்ணா, சரியா? செகண்ட் ஹாஃப்லாம் பீ மாதிரி இருக்குண்ணா படம். நல்லாவே இல்ல. எதுவுமே நல்லா இல்ல தலைவா. பாதியிலே எழுந்து வந்துட்டாங்க. ஆமா, பாதியில எழுந்து வந்துட்டாங்க. ஆமா, ஃபுல்லா ரொம்ப மோசமா இருக்கு படமே. கார்த்திக் சுப்ராஜ் படம்னா என்னன்னா ஜிகிர் தண்டா மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இந்த என்னடா படம் தான் அதுக்கு முன்னாடி பீஸா இந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. இது வந்து எப்படின்னா ஜெகமேதந்திரம் மாதிரி இருக்குது. அடி வெட்டி குத்து. ஜெகமேதந்திரமே நல்லா இல்ல. என்ன படமா? ஜெகமேதந்திரம் அதுவே நல்லா இல்லண்ணா. சூர்யா வேற வேற லுக்ல காமிப்பாங்க, ஸ்ரேயா வருவா, அவ்வளவுதான். அவ்வளோவா இல்ல. மியூசிக் ஓகே, பட் வந்து படம் டைரக்ஷன் அவ்வளோ இதுவா இல்ல. இல்ல, ஒரு மாதிரி ரொம்ப போரா போகுது. டைமிங்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கு. ரொம்ப லேக் இருக்கு. ஆமா, எப்படா முடியும்னு நினைச்சு. மியூசிக்லாம் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் மியூசிக்லாம். அவ்வளவுதான் நான் பார்த்தது. மற்ற டைம்லாம் தூங்கி தான் இருந்தேன் நானு. ஸ்டோரி வைஸ் ஒண்ணுமே இல்லைண்ணா. ஆதி காலத்து ஸ்டோரி நான் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பார்த்திருப்பீங்களா, அதே ஸ்டோரி தான். கம்பேக்லாம் இல்ல, கோ பேக் தான். எதுவுமே நல்லா இல்ல தலைவா. பாதியிலே எழுந்து வந்துட்டாங்க. ஆமா, பாதியில எழுந்து வந்துட்டாங்க. ஆமா, ஃபுல்லா ரொம்ப மோசமா இருக்கு படமே. படமே ரொம்ப மோசம். ஐயோ, கங்குவாவே மோசமா இருக்கு. அதோட மோசமா இருக்குது ரெட்ரோ. ரொம்ப மோசமா இருக்கு தலை. உட்காந்து பார்க்க முடியல. இன்ட்ரோலுக்கே ஏந்து வந்துடலான்னு பார்த்தோம். தலை ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஜிகர் தாண்டா, அதுக்கு எல்லாமே எடுத்த படம் ஃபுல்லா அதே மாதிரி கண்ட்ரோலா அதுதான் வருது. நல்லா ஒரு மாசா காட்டிருப்பாங்கன்னு நினைச்சு வந்தோம். சூர்யாவே சூப்பரா காட்டிருப்பாருன்னு நினைச்சு வந்தோம். சுத்தமா சரியில்லை. அதே மாதிரிதான் கங்குவாமே தான் ரொம்ப பில்டப்பா காட்டி கொடுத்துட்டாங்க. நார்மலா எதுவுமே இல்ல தல. நல்லா இருக்கு. சூர்யாக்காக பாக்கலாம். இல்ல அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்கு. இல்ல, எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி. பிடிச்சிருக்கு. பாக்கலாம். சூர்யாக்காக பாக்கலாம். நாங்க சூர்யா ஃபேன்ஸ், அதுக்காக வந்து அவருக்காக வந்தோம். கம்பேக், நல்ல கம்பேக். எப்படி எதுவும் எதிர்பார்ப்புலாம் இல்ல. சும்மா தான் வந்தேன், பட் இருந்தாலும் அவ்வளவு பிடிக்கல. அது ரிவ்யூவே தேவையில்லண்ணா. படம் நல்லா இல்லண்ணா. எதுவுமே பிடிக்கலண்ணா. ஆவரேஜ் தான் மூவி. ஆவரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஸோ பட் சூர்யாவுக்கு இது வந்து நல்ல ஒரு கம்பேக் மூவி தான். நான் சூர்யா ஃபேனா? நான் சூர்யா ஃபேன் இல்லைங்க. இங்க பாரு, ரெட்ரோ மாதிரி தான் இருக்காரு இவரு. இல்ல, நார்மலா இது ஜிகர் தண்டா மாதிரி தான் நாங்க நினைச்சிட்டு வந்தோம். ஆனா நார்மலா கமர்ஷியல் மூவி கொஞ்சம் ரொம்ப ஓவர் டோஸா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். செகண்ட் ஹாஃபும் ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா குடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அதே எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். ஆனா ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. மற்றபடி டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் படத்துலயும் பேட்டையிலயும் அதே மாதிரி தான் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஹைப்பா பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் மிஸ்லீட் ஆயிடுச்சு. மற்றபடி ஆகும். ரொம்ப மோசம் அந்த அளவுக்குலாம் இல்ல. ஒன் டைம் வாட்ச் பண்ணு. மியூசிக் சனா செம்மையா பண்ணிட்டாரு. நைஸ். நிறைய பேர் நெகட்டிவா சொல்றாங்க. இல்ல ஓகேவா இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப ஸ்லோவா போகுதுன்றாங்க. ஸ்லோவா தான் இருந்தது, பட் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. மியூசிக் எல்லாமே நல்லா. லவ் சப்ஜெக்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருந்தது ஓவராலா. சிஸ்டர் நீங்க மாட்டீங்கன்னா தெரியல. இல்ல, நல்லா இருந்தது. சூர்யாவோட ஃபேனா வந்து கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்தது. சூர்யாவோட ஃபேனா இருந்தா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஆப்வியஸ்லி எனக்கு சூர்யா பிடிக்கும், நான் என்ஜாய் பண்ணேன். பட் மற்றவங்களுக்கும் எப்படின்னு தெரியல, கொஞ்சம் மேபி ஸ்லோவா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. பட் வந்துட்டு இன்னும் ஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. மியூசிக் பொறுத்து அது சொல்லவே வேணாம். அது ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்ல.
என்ன தேட்டர்ல இன்னொரு ஒரு தடவை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. கங்குவாக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக்கா இருக்கு. கங்குவாக்கு அப்புறம் இது கம்பேக் அந்த அளவுக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. பார்ப்போம், நம்ம இன்னும் லோகேஷ் கனகராஜ் படம்லாம் வரும்ல, பட் இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்க முடியாதோன்னு தோணுது. பட் ஆப்வியஸா ஒரு சூர்யா ஃபேனா அது கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த சம்மருக்கு வந்து எல்லாம் ஃபேமிலி என்ஜாய் பண்ற மாதிரி. கண்டிப்பா அது பண்ணலாம். அது ஒரு ஆப்வியஸ்லி சூர்யானாலே ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல, அப்படி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல படமா இருக்கும்னு நான் நம்புறேன். சூர்யா நல்லா நடிச்சிருந்து. சூர்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆமா நல்லா தான் ஸ்டோரி வைஸ் புரியுதுங்களா? ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு. கதை எப்படி இருந்து நீங்க சொல்லுவாங்க, சொல்றீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஓகேவா இருந்துச்சு. ஆக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? லவ் கொஞ்சம் பழைய காலத்து கதையை சொல்லிட்டாங்க, அதான் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப லேகா போச்சு, அவ்வளவுதான். மத்தபடி ஓகே. பூஜா தேவா ருக்மணி நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லாதான் ஆக்டிங் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லாதான். நிறைய பேர் நெகட்டிவா சொல்றாங்க படம். இல்லை ஒன் டைம் பார்க்கலாம், நல்லாதான். நல்லா ப்ரோ. ஓகே ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பர்ண்ணா. ப்ரோ படம் எப்படி இருந்தது? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. ஆக்டிங் எப்படி பண்ணிருக்காங்க? செம்மையா பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்டோரி தான், நல்ல ஸ்டோரி தான். ஜிகிர்தண்டாவோட பார்ட் 2 மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தான் போச்சு. சூப்பர் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் லவ், அப்புறமா கொஞ்சம் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஒரு ட்ரைப் அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம பார்ட் 2 பாத்தீங்கன்னா ஜிகிர்தண்டா பார்ட் 2 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட ஸ்டோரி பேஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல படமா இருக்கும். மியூசிக் சூப்பர், பிஜிஎம்ஸ் சூப்பர் ப்ரோ, சீன்ஸும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ. ப்ரோ படம் எப்படி இருந்தது? படம் எப்படி சும்மா சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எப்படி? நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் புரியுதுங்களா? புரிஞ்சு. இல்ல நல்லா தான் இருந்துச்சு. சிஸ்டர் படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணா, சூர்யாவோட நல்லா acting எப்படி இருந்தது? எல்லா ஆக்டிவிட்டியும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வில்லன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுதுன்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் பரவாயில்ல. இல்ல யங்ஸ்டர் ஃபேமிலி நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஃபைட்டா இருக்குங்களா? இல்ல ஆக்சுவலா அவ்வளவு காட்டல அவங்க. அவ்வளவு வயலன்ஸ் இருக்குதான், ஆனா வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். இல்ல ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளவு ரத்த வாரமா அதுல காட்டல அவங்க. ரொம்ப நாள் கழிச்சு சூர்யாவோட அந்த ஹேண்ட்ஸமா இருக்காங்க. அவர் எப்பவுமே ஹேண்ட்ஸம் தானே. சூர்யாக்கு என்ன குறைச்சு? சூர்யா சேர்த்துக்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கு படம். ரொம்ப லாக் ஆகுது. அப்படிலாம் இல்லைண்ணா, நல்லா தானே. நாங்களாம் என்ஜாய் பண்ணோம். கிளாத் தட்டுறாங்க, ஆனா அவங்களே வந்துட்டு வெளியே நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. படம் நல்லா தான் இருக்கு. அது மத்த ஃபேன்ஸ் பண்ற வேலை. படம் நல்லா தான் இருக்கு. படம் சுமாராக தான் இருக்குங்க, பெரிய அளவில். ஆக்டிங் வைஸ் ஆக்டிங் வைஸ் ஓகே, பட் நிறைய ஃபைட்டு, நிறைய சீன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபைட்டாக போட்டாங்க. அவ்வளோ இல்லை, சுமாராக தான் இருக்கு படம். பெருசா இல்ல. இல்லை ஒன்றும் இல்லை. நாட் குட். பேசுறேன், படம் நல்லா இருக்குண்ணா. ஆக்டிங் அப்படி. படம் சூப்பர், நல்லா இருக்குண்ணா. கதையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா.